அண்ணாதுரை தலைவர் சமூக ஆர்வலர் கூட்டமைப்பு பல்லடம் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை மின்மயானம். அந்த மின்மயானம் அமைக்க வேண்டும் என்பதற்காக பல போராட்டங்களை நடத்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அணுகி அந்த உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நிலம் ஒதுக்கி தர மறுக்கிறார். எனவே நிலம் ஒதுக்கி தரக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தேன். அதன் பிறகு நீதிமன்றம் பல்லடம் வெங்கடாபுரம் பகுதியில் மின்மயானம் அமைக்க அனுமதி அளித்தது. அதன் பிறகு பல்லடம் ஊராட்சி ஒன்றிய ஆணையர் ரோட்டரி கிளப் பல்லடம் அவர்களுக்கு மின்மயானம் கட்ட முன் நுழைவு அனுமதி வழங்கியது. அதன் பிறகு கட்டிடப்பணி துவங்கி நடந்து கொண்டிருக்கும் போதே அரசியல் மாற்றம் ஏற்பட்டு அங்குள்ள மக்களை ஒரு சில பேர் தூண்டிவிட்டு அதை தடுத்து நிறுத்தினார்கள். எந்த ஒரு நீதிமன்றம் உத்தரவு இல்லாமல் ரோட்டரி உண்மையான அறக்கட்டளை சார்பாக 40 லட்சம் ரூபாய் செலவு செய்யப்பட்டு அந்த பணிகள் நடந்து வந்தது. இந்நிலையில் அதை அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் துறையோடு நிறுத்தி வைத்துவிட்டு வெங்கடாபுரம் பணியை நிறுத்திவிட்டு பார்த்தீங்கன்னா பல்லடம் நகராட்சி பகுதியில் பச்சாவாளையம் குட்டை என்பது பல்லடம் ஊர் மக்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும். அது நீர்நிலை ஓடை என்று தெரிந்தும் 1,45 லட்சம் ரூபாய் செலவு செய்து திட்டமிட்டு அங்கே ஒரு எரியூட்டு மயான கட்டுவதற்காக திட்டம் வகுக்கப்பட்டது. அதை சமூக ஆர்வலர் கூட்டமைப்பு மற்றும் அந்த பகுதி மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நீர்நிலைகளை காப்பாற்ற வேண்டும், அங்கே எரியூட்டு மயானம் அமைக்கக்கூடாது என பல போராட்டம் செய்தும் அதிகார வர்க்கம் மற்றும் ஆட்சியாளர்கள் ஒன்று சேர்ந்து தற்போது அதை கட்டி முடித்துவிட்டு திறப்பதற்கு முன்பாக ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்து அந்த அறக்கட்டளை மூலமாக அந்த எரியூட்டு மயானத்தை நடத்துவேன் என பல்லடம் நகராட்சி நிர்வாகம் முடிவு செய்து அதன் தலைவராக நகரமன்ற தலைவருடைய கணவரையை அமைத்து மிகப்பெரிய ஒரு முறையீட்டை செய்தார்கள். அந்த முறையீட்டை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்திலே நான் வழக்கு தொடர்ந்தேன். அந்த உயர்நீதிமன்றம் தெளிவாக நகராட்சி நிர்வாகத்துக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் தமிழக அரசுக்கும் எடுத்து கூறி எந்த பணியும் அங்கே செய்யக்கூடாது என இடைக்கால தடை வைத்தது. என்ன காரணத்துக்காக தடை வைத்துன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலே எங்கேயுமே நடைபெறாத ஒரு சம்பவம். நகரமன்ற தலைவர் அவருடைய கணவர் அந்த ஆத்மா அறக்கட்டளையினுடைய தலைவர். நகரமன்ற தலைவர் நகராட்சிக்கு ஒரு இறந்தவர் உடலை அடக்கம் செய்தால் நகராட்சிக்கு 100 ரூபாய், அவர் கணவர் நடத்தும் அந்த ஆத்மா அறக்கட்டளைக்கு 2,900 ரூபாய். ஒரு இறந்தவருடைய ஒருவர் உடலை அடக்கம் செய்வதற்கு 3,000 ரூபாய் வசூல் செய்வது என பல்லடம் நகராட்சியிலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. உலகத்தில் எங்காச்சும் கேள்விப்பட்டீங்களா இது போன்ற ஒரு சம்பவம்? நகரமன்ற தலைவர், நகராட்சிக்கு ஒரு வருமானம், அவர் கணவருக்கு ஒரு வருமானம், இதில் எத்தனை கோடி வசூல் பண்ணுறாங்கன்னு தெரியாது. பொதுமக்கள்கிட்ட நாங்கள் எரியூட்டு மயானம் கட்டணம் சொல்லி பல கோடி ரூபாய் வசூல் செய்திருக்கிறதாக தகவல் வருகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதையெல்லாம் மையமாக வச்சு ஏற்கனவே வெங்கடாபுரத்தில் அரசாங்கம் ஒதுக்கி தந்த எரியூட்டு மின்மயானத்துக்கு 4 கோடி ரூபாய் ரோட்டரி மின் கிளப் சார்பிலாக ஏற்பாடு செய்து கட்டுமான பணி நடந்து வந்தது. அதை நிறுத்திவிட்டு ஊழல் செய்ய வேண்டும், இந்த அறக்கட்டளை ஆரம்பித்து பல கோடி வசூல் செய்ய வேண்டும் என்பதற்காகவே ஊழல் செய்ய வேண்டும் என்பதற்காகவே பல்லடத்தில் அது ஓடையில் ஒரு குச்சி கூட நட்டக்கூடாது என்று உச்சநீதிமன்ற உத்தரவில் பல இருக்கிறது. ஆனால் தைரியமாக எப்படி இந்த அரசு அதிகாரிகள் இதுக்கு ஏற்றுக்கொண்டார்கள் தெரியல. ஓடைங்கிறது மேப், அதாவது 590 தான் காசாயினுடைய குழையல். அந்த 590 தான் இவங்க அந்த எரியூட்டு மயானத்தை கட்டியிருக்காங்க. அந்த 590க்குள்ள 2 ஓடை போகுது. அந்த 2 ஓடையும் வரைபடத்துல மேப்ல இருக்கு. ஆனா அதையெல்லாம் மறைத்து விட்டு நீதிமன்றத்தை ஏமாற்றி பொய் சொல்லி
பல்வேறு முறைகேடுகளை இந்த நகராட்சி நிர்வாகமும் நகராட்சி தலைவரும் அவரும் கணவரும் செய்திருக்கிறார்கள் என்பதை இன்று சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. இன்றைய வழக்கு விசாரணைக்கு வந்தபோது நீதியரசர் அவர்கள் எதற்காக 4 கோடி ரூபாய் மதிப்புள்ள மின்மயான அறக்கட்டளைப்படியை நிறுத்திவிட்டு எதற்காக அரசு பணத்தை விரயம் செய்தீர்கள் என்று குற்றம் சாட்டி சிபிஐ விசாரிக்க வேண்டும் என இன்றைக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். இது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு உத்தரவு. குறிப்பா பார்த்தீங்கன்னா பல்லடம் பகுதியில் பல்லடம் நகராட்சி ஊழல் செய்யாத இடமே இல்லை. அத்தனை காத்திலையும் ஊழல், கக்கூசிலையும் ஊழல், இது மாதிரி ஒரு ஊழலான ஒரு நிர்வாகம் தமிழ்நாடு எங்கேயும் எந்த ஒரு நகராட்சி நடந்திருக்காது. அந்த அளவுக்கு நடந்திருக்கிறதை நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. எனவே நீதி வென்றுள்ளது, தர்மம் வென்றுள்ளது. இந்த முறைகேடுகளில் ஈடுபட்டவர்கள் அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும், நீதிமன்றத்தை முன் நிறுத்தப்பட வேண்டும் என சமூக ஆர்வல் கூட்டணி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். மக்களும் இதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இவ்வளவு பிரச்சனை நடந்துமே மக்களும் அமைதியாக இருக்கிறார்கள். எதிர்கட்சியும் செயல்படவில்லை. எந்த ஒரு எதிர்கட்சியுமே செயல்படவில்லை. ஒரு ஆளுங்கட்சி தவறு செய்கிறாங்கன்னா அந்த தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டும். அதுதான் எதிர்கட்சிகளோட கடமை. ஆனால் அவர்களும் கண்மூடி வாய் மூடி மௌனமாக இருந்து விட்டார்கள். அதற்கும் காரணம் என்னவென்று தெரியவில்லை. அனைத்துமே சிபிஐ விசாரணையில் வெளிவரும் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கின்றோம். நன்றி.